மோஸ்ட் கேம்பஸுக்கு டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். காசு இருக்காது, பர்ஸ் மட்டும் வச்சுட்டு சுற்றுறது. நீ வீட்டில் உப்புமா எனக்கு செட் ஆகாது. பஸ்ஸு நல்லா ஆராட்டிக்கிட்டே வந்துச்சு. ஹாய் ஹலோ, வெல்கம் டு லக்ஷ்மன்ஸ் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சும்மா த டே ஆஃப் மைண்ட்ன்ற கான்செப்டில் பார்க்கலாம் அப்படின்றது தான். 9 மணிக்கு லெக்சர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது 8 மணி ஆகுது. பஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். நான் மோஸ்ட் கேம்பஸுக்கு டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி ரிவ்யூ கிளாஸ் தான், அதனால் பரவாயில்ல. பஸ் காசு இருக்காது, பர்ஸ் மட்டும் வச்சுட்டு சுற்றுறது. சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, கிளம்பியாச்சு. பஸ்ஸில் தான் போகணும். நல்ல வேலை எங்கள் ஊர்லேருந்து 20 மினிட்ஸுக்கு ஒருக்காண்டாலுமே பஸ்ஸு வரும், அதனால் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு போகலான்னு தாங்க நினச்சேன். ஆனால் நீ வீட்டில் உப்புமா எனக்கு செட் ஆகாது. அதனால் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட்ஸும் டீ குடித்தேன், சாக்லேட்டும் எடுத்துக்கிட்டேன். வீட்டு அங்கே கேன்டீனில் போய் ஏதாச்சும் சாப்பிட்லான்றது தான் பிளான். பார்ப்போம். பஸ்ஸு நல்லா ஆராட்டிக்கிட்டே வந்துச்சு. 9 மணிக்கு லெக்சர்ஸ். எத்தனை மணிடா இப்போ டைமு? 9 to 9:30 லெக்சர்ஸ். அந்த டைமுக்குள்ளே போனால் ஓகே. 9:15 ஆகுது. இப்போ வெடிஞ்சவன் இருக்கேன். ஆமாண்டா, நைட்டெல்லாம் நித்திரையும் இல்லை. நித்திரை வருதுடா. இதுதான் இப்போ இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு கேன்டீனில் ஏதாவது பார்ப்போம். லெக்சர்ஸுக்குள்ளே வீடியோஸ் எடுக்க முடியாது. சும்மா வெளியில் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்குது. அதை மட்டும் காட்டிட்டு மிச்சத்தை பார்த்துக்கலாம். செம்ம பசி வேறு. கொலை பண்ணுவாங்க. ஓகே, உள்ளே போய் மிச்ச வீடியோ பார்ப்போம். பசிக்குது. பாய். எல்லாம் சிக்கிட்டாங்க. இன்னைக்கு லெக்சர்ஸ் டக்குன்னு முடிஞ்சு ஒரு 2 hours 3 hours லெக்சர்ஸ் தான் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டை கிளம்பிட்டோம் பஸ்ஸில். எனக்கு தெரிஞ்சு செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ தான் வெளியிலையும் கொஞ்சம் சாப்பிட்டேன். பட் செம்ம பசியாக வேறு இருக்குது. வீட்டை போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அப்பா, இன்னைக்கு ரிவ்யூ கிளாஸ்ன்றதால ஏர்லியாகவே முடிஞ்சிருச்சு கிளாஸ் எல்லாமே. இப்போது ஏர்லியாகவே வந்துட்டேன் வீட்டை. 3 மணின்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டை போக எப்படியும் டைம் ஆகிடும். இன்றைக்கி ஏர்லியாக வந்ததால் அங்கே கேம்பஸில் சாப்பிடல, வீட்டை தான். ஸோ வீட்டை போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு தான் இருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி பஸ்ஸில் செம்ம தூக்கம். வளமையாக பஸ்ஸிலலாம் தூங்குறது குறைவு. இன்றைக்கி அவனுங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சு, எனக்கும் போர் அடிக்க தொடங்கிட்டோம். அப்படியே தூங்கிட்டோம். என்னன்னு தெரில, நைட்டும் நித்திரை இல்லை. அதனால் செம்ம தூக்கம். பஸ்லேயே வீட்டை போனோன்னே தூங்கிடும். செம்ம டயர்டு.
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட போகலாம். வாங்க. ஒரு மாதிரி குளிச்சுட்டு வந்தாச்சு. டக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு தூங்குவோம். இன்னைக்கு வெஜ்ஜுங்க. அதில் கீரை வேற வச்சுருக்காங்க. வெஜ்ஜே ஒத்துக்காது. பேசாமல் தூங்கிட்டு ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வேலையை பார்ப்போம். செம்ம டயர்டாக வேறு இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு குட் நைட். டைம் நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சுட்டு வெளியே பார்ப்போம். அசைன்மெண்ட் சப்மிஷன் இருக்குது. ஸோ இனி அதுக்கு தான் இருந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய வேலை. ஸோ இப்படியே போயிடும் நேடால். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.